ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். சிம்பிளான பொருள் வச்சு வீட்டில் இருக்க சிம்பிளான பொருள்லேயே எவ்வளோ அழகாக டேஸ்டியாக நம்ம பீட்ரூட் அல்வா ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றுவோம். நம்ம எதுக்குன்னா முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்காக. அப்புறம் முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 150 கிராம் வந்து ஜீனி எடுத்துக்கலாம். 500 கிராம் பீட்ரூட்டுக்கு 150 கிராம் வந்து நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருள். இப்போ பீட்ரூட் எல்லாமே நம்ம வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கடாயில் இங்கே குக்கர்லேயே வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போ வந்து குக்கர் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பக்கத்து வீட்டு ஆண்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அம்மா வந்துட்டு கடாயிலே தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் குக்கர்லேயே வந்து எப்பொழுதும் போல் ஒரு 5 விசில் விட்டு நல்லா இறக்கிட்டிங்க அப்படின்னாவே ஓகே. நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இல்லைனா வந்து நமக்கு ஜார் இதாகிடும் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வேக வச்சு ஆற வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிடலாம். இதை அரைச்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு. பீட்ரூட் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போ நான் அரைச்சிருக்கோம் இல்லையா பீட்ரூட் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதி வந்தாலும் சீனி டைமில் பார்த்திங்கன்னா சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரையை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அந்த பீட்ரூட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அடங்கிடும். அந்த ஸ்மெல்லே தெரியாது இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா. இது மாதிரி நல்லா கொதிக்க விடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தெளிக்கும் மேலே லைட்டாக. ஸோ அதனால் பயப்பட வேணாம், அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் பாட்டுன்னு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப தெரிச்சிதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சும் அவங்க கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி கொதிக்க விடுறது. அது சர்க்கரையோடு நம்ம சர்க்கரை பாவோடு நல்லா சேரணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நம்ம கொதிக்க விடுறோம். ஒரு 10 ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கனாவே போதும். சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சில குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இன்னுமே அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.